Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TN மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 600 MBBS சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே தவறு. 550 MBBS சீட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, 550 MBBS இடங்கள் தான் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. 50 BDS இடங்கள் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 பிரைவேட் காலேஜஸ்ல வந்து நம்மளுக்கு 450 சீட்ஸும், ESIC KK நகர்ல 50 சீட்ஸ், மூகாம்பிகை ஒரு 50 சீட்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டலா MBBS சீட்ஸ் வந்து 550 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிளஸ் புதுக்கோட்டை BDS, புதுக்கோட்டையில டென்டல் காலேஜ்ல BDSல ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இததான் 600 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா 550 சீட் வந்து MBBS இடங்களும், 50 சீட்டு வந்து BDS இடங்களும் நம்மளுக்கு சீட்டு ஒதுங்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு அப்டேட். ஏன்னா வந்து அந்த மூகாம்பிகையில என்னன்னா 50 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த 50 இடங்கள்ங்கிறது ஓரளவு மார்க்ல வந்து பார்டர் ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 50ங்கிறது நிறைய பேர் சொல்லுங்க என்னன்னா 50 பெருசா பேசுறீங்க அப்படின்ட்டு. அந்த 50 வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லைஃபை மாத்துறதுக்கு ஒரு சேஞ்சா இருக்கலாம். ஓகேவா, ஓகே. அப்ப டோட்டலா 606 வந்து நம்மளோட MBBS BDS கவுன்சிலிங்குள்ள நம்மளுக்கு இந்த வருடம் வருகிறது. ஓகே, ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட TN மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த ஓல்டு நோட்டிபிகேஷன் 2022ல இருக்கக்கூடிய ஓல்டு நோட்டிபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2022ல வச்சு இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ரவுண்ட் 2 கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான ப்ராஸ்பெக்டஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்ப அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 2023 போட்டு பேராமெடிக்கலுக்கான 2 நோட்டிபிகேஷன் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற எல்லா நோட்டிபிகேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மேக்சிமம் நம்மளுக்கு நாளைக்கு அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை MBBS கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. MBBS கவுன்சிலிங் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் MCCயை வந்து அனௌன்ஸ் பண்ணலையே, இன்னும் கவுன்சிலிங் எந்த ஒரு அப்டேட்ஸுமே கொடுக்கலையே, இன்னும் ஷெடியூல் எதுவுமே ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முன்ன பின்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த குஜராத்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. MCC இல்ல, பட் ரேங்க் லிஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. MCC ஸ்டார்ட் பண்ணோன்னே சைமல்டேனியஸ் கவுன்சிலிங்கா இருந்தா 2 பேருமே ஒன்னா போயிருவாங்க. ஓகேவா, சாய்ஸ் ஃபில் பண்ணி டக்கு டக்குன்னு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. ஓகேவா, இவங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை மார்னிங் கண்டிப்பா வந்து TN மெடிக்கல் செலெக்ஷன் வந்து MBBS BDSக்கான மருத்துவ கலந்தாய்வுக்கான விண்ணப்பம் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பா. ஓகேவா, யாரும் இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி அப்டேட்டா இருக்கு. இதுவும் வந்து ஒரு 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து MBBS கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். யாரும் டிலே ஆக மட்டும் வாய்ப்பு நினைச்சிடாதீங்க. செப்டம்பர் 1 கண்டிப்பா நீங்க MBBS எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு நீங்க காலேஜுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா MCC சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 30க்குள்ள கவுன்சிலிங் முடிச்சிருக்கணும். செப்டம்பர் 1ல யாரும் வந்து கவுன்சிலிங் நடத்தக்கூடாது. MBBS சீட் அப்படியே தந்தாலும் அதை நாங்க வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து செப்டம்பர் 1ல கன்ஃபார்ம் காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மிட்லேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ முடியுதோ அப்பயே நம்மளுக்கு காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் ஓப்பன் ஆயிரும். மேபி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், சில காலேஜஸ் ஓப்பன் ஆகும், சில காலேஜ் வந்து மாப்பப் ரவுண்டை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஓகேவா, நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தமிழ்நாடு நடத்தக்கூடிய MBBS BDS கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டாவில் நடக்கக்கூடிய MBBS BDS டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ரிலேட்டடான டவுட்ஸ் எக்கச்சக்கமா உங்களுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த ஃபுல் கைட்லைன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி 299 rupees பே பண்ணீங்க அப்படின்னா